எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நாம எதை கேட்டாலும் அது தேவையான நேரத்துல தேவையான அளவு, சில சமயம் தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் தான். நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருந்தா என்ன நடக்கும்னா, நம்ம எத்தனை காலம் வாழ்ந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது, நேரம் போறது தெரியாது. ஆனா ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம போய் ஐசியூ வார்டுல படுத்தவங்க எல்லாம் கேளுங்க, அவங்க எப்படாப்பா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு இருக்கும் அப்படிம்பாங்க. ரொம்ப அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நெடுநாள் வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த நெடுநாள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதுதான் கேள்வி. லிவிங் லாங் அப்படின்னு முன்னாடி இருந்தது. இப்ப அந்த வயதாகும் தன்மை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சீக்கிரமாவே வந்துருது. வயதாகிறதுக்கு அறிகுறி அப்படிங்கிறது என்னங்க? முன்னாடி சொல்லுவாங்க, இந்த தலைமுடியெல்லாம் நரைச்சிடுச்சுன்னா வயசானவங்கன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை மங்கி போய் கண்ணாடி போடுறவங்க வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படி கூன் விழுந்த மாதிரி நடப்பாங்க, அவங்க எல்லாம் வயசானவங்க. முட்டி வலி, அது வலி, இது வலி, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, வயசானவங்க அப்படிம்பாங்க. கண்ணுக்கு பக்கத்தெல்லாம் சுருக்கம் வந்துருச்சு, முகத்துல சுருக்கம்லாம் வந்துருச்சு, தோல்லாம் சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். யார? வயசானவங்க. இன்னைக்கு நான் இந்த சிம்டம் எல்லாம் அப்பெல்லாம் ஒரு 60-70 வயசுக்கு மேல வந்த இந்த சிம்டம்லாம் இப்ப எந்த வயசுலங்கிறத நான் எதுவுமே சொல்லல. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல குழந்தைங்க குழந்தைங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மீனிங் என்னங்க? வயதாகும் தன்மை அதிகமாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் 14-15 வயதுலதான் பூப்படைவாங்க. 54-55 வயசுக்கு மேலேயும் அவங்களுக்கு அந்த பீரியட் சைக்கிள்ங்கிறது இருக்கும். மெனபாஸ் ஸ்டேஜ்ங்கிறது ரொம்ப லேட்டா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே சுருங்கிடுச்சு. அது ரொம்ப சின்ன உதாரணம். இப்போ ரீசெண்டா ஒரு ரிலேட்டிவ் போகும்போது சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு 30 வயசுலயே முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க 40-41 வயசுலயே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதற்கு நம்ம காரணமா நிறைய சொல்றது என்ன அப்படின்னா, கோழி எல்லாம் அசைவம் சாப்பிடுறவங்க தெரியும், சாதாரண கோழிக்கும் இந்த ஒயிட் கலர்ல கிடைக்கக்கூடிய ஆர்டிபிஷியலா வளர்க்கக்கூடிய கோழிக்கும் வித்தியாசம் என்னன்னு, நல்ல பெருசா புஷ்டியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல வெயிட் இருக்கணும், சீக்கிரமா வளர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக, அதோட வேகத்தை துரிதப்படுத்தணுங்கிறதுக்காக அதுக்கு சில ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் மெடிசின்ஸ், அந்த உணவுலேயே ஹார்மோன்ஸ், சில ஹார்மோன்ஸை செலுத்தி தான் அதை வளர்ப்பாங்க. அது எந்த விதத்திலையும் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகாம இருக்கும். அதை சாப்பிடும் மனிதர்களுக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹார்மோன்ஸ் இவங்க உள்ள போய் பாதிக்குது, அந்த வளர்ச்சியை ஊக்குவிக்குது. வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுனால என்ன ஆகுது, இன்னைக்கு 10 வயது இல்ல, 8 வயது பெண் குழந்தைகள் எல்லாமே பூப்படையும். அந்த அதிசயம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கஷ்டமான விஷயம், அதெல்லாம் பார்க்கணும். அதனால என்ன ஆகுது, அவங்களோட மெனோபாஸ் ஸ்டேஜும் சீக்கிரமா வந்துருது. இப்ப அந்த வயதாகும் தன்மை ரொம்ப சீக்கிரமாவே வந்துருது. ரீசெண்டா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருந்தது. என்னோட நண்பரோட மகள் ரொம்ப சீக்கிரமா 10 வயதுக்கு முன்னாடி ரொம்ப ஏர்லியரா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அப்ப நான் யோசிச்சது, நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் சரி, ஆனா இவங்க முழுக்க முழுக்க வெஜிடேரியன் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி, இந்த குழந்தைக்கு எப்படி சீக்கிரமா பூப்படைவதற்கான வாய்ப்பு உருவாச்சு அப்படின்ட்டு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க முழுக்க ஐயங்கார் குடும்பம், முழுக்க முழுக்க வெஜிடேரியன் மட்டும்தான் ஃபுட் எடுப்பாங்க. ஆனா ஒரு திருப்பதிக்கு பாத யாத்திரை போகும்போது
அங்க நிறைய கோழி பண்ணைகள்ல அந்த கோழிகளுக்கு கீழே, அந்த கோழி வளர்க்குற கூண்டுக்கு கீழே அந்த எச்சத்தெல்லாம் அந்த அதோட வேஸ்ட் உரமா எடுத்து நிலத்துக்கு போடுறதுக்காக அள்ளும் போதுதான் புரிஞ்சுது. அதாவது இந்த ஹார்மோன்ஸ் எந்த விதத்திலையும் ரீசைக்கிள் ஆகாது. அப்ப இதை எடுத்துட்டு போய் ஒரு நிலத்துல போட்டு அந்த உரத்தை செடிகளுக்கு போடும்போது அந்த செடிகளுக்கு அந்த தன்மை வந்துருது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா சில சயின்டிபிக்கா சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது இது கனெக்டிவிட்டி எனக்கு நல்லா கரெக்டா கிடைச்சது, கன்ஃபார்ம் ஆச்சு. இப்ப நாம நம்முடைய கண்ட்ரோல்லே இல்லை, நம்ம வயதாகும் தன்மை அப்படிங்கிறது நம்முடைய கண்ட்ரோல்லே கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா நீங்க என்னதான் ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு வாங்கினாலும் ஒரு ஆர்கானிக் நிலத்துக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயல்ல ஆர்கானிக் முறையில ஃபார்ம் பண்ணணும்னா அது குறிப்பிட்ட அளவு தூரத்திலையும் அதே மாதிரி நச்சு பொருட்கள் இடாத, பூச்சி மருந்துகள், பூச்சிக்கொல்லி விஷங்கள் இடாத, உரங்கள், செயற்கை உரங்கள் இடாத நிலங்கள் இருக்கணும் அப்படின்னாலாம் இருக்கு. அந்த கிரிட்டீரியாலாம் இப்ப யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப நம்ம என்னதான் நல்ல உணவு அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிட்டாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு கெடுதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது நம்மள நிறைய பாதிச்சுட்டு தான் இருக்கு. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? வயதாகும் தன்மைங்கிறது சீக்கிரமா வந்தது. லிவிங் லாங் அப்படின்ட்டு முன்னாடி இருந்தது, இப்ப டையிங் லாங் அப்படின்னு வந்துருச்சு. சீக்கிரமாவே இறக்கும் தன்மை, உடம்புல இருந்த செல்கள் இறக்கும் தன்மை அதிகமாகி புதிதா உருவாகும் செல்கள், புதிதா உருவாகும் தன்மை கம்மியா இருந்ததுனால டையிங் லாங் அப்படின்ட்டு, அதாவது நெடுநாள்கள் இறந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து செத்து 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 போறான் ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி, செத்து செத்து பிழைக்கணும், செத்து 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 போறான் ஐயா அப்படிங்கிற மாதிரி தினசரி அந்த செல்கள் இறக்கும் வேலை நிறைய நடக்கிறதுனால அந்த வயதாகும் தன்மை வேகமா வர்றதுனால நம்ம பழைய ஸ்டெமினா, பழைய இயற்கையா இருக்கக்கூடிய அந்த திறன், வேலை செய்யும் திறன், உழைக்கும் திறன், யோசிக்கும் திறன், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே போகுது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு வேலையை செய்யறதுக்கும், உடம்பு ஆரோக்கியம் குறைவா இருக்கிறவங்க, அது மனம் சம்பந்தம், மூளை சம்பந்தமான வேலையா இருந்தாலும் சரி, உடல் உழைப்பா இருந்தாலும் சரி, அதோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிட்டே போகும், கம்மியாயிட்டே தான் போயிட்டு. அப்ப நாம என்ன செய்யணும்? இதுல இருந்து தற்காத்துக் கொள்ளணும். அதற்கு என்ன வழி? அதுதான் இன்னைக்கான செஷன். ஏன் இந்த டாபிக் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 30-40 வயதுகள்லயே ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. டயபெட்டிஸ், முன்னாடி எல்லாம் டயபெட்டிஸ்ங்கிறது பணக்கார வியாதியா இருந்தது. வசதியானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆரோக்கிய குறைபாடா இருந்தது. இன்னைக்கு நார்மலா இருக்கிற வித்தியாசம் இல்லாம, பணக்கார வித்தியாசம் இல்லாம, நகரத்துவாசி கிராமத்துவாசிகள் வித்தியாசம் இல்லாம, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே இந்த நீரிழிவு நோய்ங்கிறது வருது. அரசாங்கத்துல கூவி கூவி ஐயா வாங்கயா கருத்தடை பண்ணிக்கங்கயா அப்படின்னு கூவி கூவி அழைச்சு அதுக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ண காலம் எல்லாம் போக, இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக், குழந்தை பெற்றுக்கொள்ளும் திறன் தம்பதியரிடையே கணிசமா கம்மியாயிருக்கு. கோவிட் இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அதிகமாயிருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனா ஒரு விதம் மட்டும் உண்மை, ஒரு விஷயம் மட்டும், ரத்தம் உறையும் தன்மை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. த்ராம்போசைஸ் அப்படிங்கிறது, ரத்தத்தோட குவாலிட்டி கம்மி ஆயிடுச்சு. ரத்தம் குவாலிட்டி கம்மி ஆகும்போது என்ன ஆகுது? ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஸ்லோவாகும். ரத்த ஓட்டம் ஸ்லோ ஆகும்போது உங்க செல்கள் எல்லாத்துக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காம போகுது. அது நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வருது. ரத்த குழாய்கள் அடைப்பு அதிகமாகுது. அதனாலதான் ஹார்ட் அட்டாக், இதே மாதிரி விஷயம்லாம் வருது. ஆண்மை இதுக்கெல்லாமும் அது காரணமா இருக்கு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன, இன்னைக்கு நிறைய ஆரோக்கிய சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்ப்போம். சோசியல் மீடியா அதே மாதிரி இதுல நல்லதும் நிறைய வருது. அமைச்சூர் இஷ்டத்துக்கு நான் ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்னு கிரியேட் பண்ணி போடுற விஷயங்களும் நிறைய வருது. நமக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு ஆராய்ந்து அறியும் திறன் இல்லாம போயிடுது. அதே மாதிரி தூக்கம் இருக்கிறது இல்ல, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. வேலைக்கு போனோம்னாலே டென்ஷன், அதுவும் குறிப்பா திங்கட்கிழமை காலையில அப்படிங்கும்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் டென்ஷன் எல்லாருக்கும் இருக்கும். ஏங்க அப்பைக்கு போறது, அப்பதான் ஸ்கூலுக்கு போறது, அதே மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு போகும்போது நிறைய
மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் விட ஸ்கிரீன் அடிக்ஷன், மொபைல், சிஸ்டம், டிவி, இது மூன்றும் ப்ளூ ரேஸ் நிறைய எமிட் பண்ணுது. அந்த ப்ளூ ரேஸ் எமிட் பண்றதுனால கண்ணுக்கு பாதிப்பு அதிகமாகுது. அது கண்ணுக்கு மட்டும் பாதிப்பு அதிகமாக்குறது இல்லை, நம்ம இயற்கையா சுரக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்காம நமக்கு தூக்கம் வராம, தூக்கம் சரியா இருக்கிறது இல்லாததுனால நம்ம உடம்புக்குள்ள இயற்கையா நடக்கிற ரிப்பேரிங் சரியா நடக்காம நிறைய ஆரோக்கிய பிரச்சனையை கொண்டு வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்லது எது, கெட்டது எது, நாம நல்லதா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நாளைக்கு நாம ஆரோக்கியம் பாதிப்பு இல்லாம இன்னைக்கே நம்மளை தற்காத்துக் கொள்றதுதான் சிறந்த வழி. ஹார்ட் அட்டாக், இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு 50க்கு மேலதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு 30 வயதுக்கு மேலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்சூரன்ஸ்ல அந்த கிளைம் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இப்ப இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, பார்த்துருப்பீங்க. அப்ப என்ன பிரச்சனைகள்லாம் நிறைய வருது அப்படின்னா, பிபி, ஹார்ட் அட்டாக்கு முக்கியமா காரணமா இருக்கிறது பிபி ஒரு காரணமா இருக்கு, டயபிட்டிஸ் சுகர் காரணமா இருக்கு, ஃபேட்டி லிவர், லிவரோட ஃபங்க்ஷனாலிட்டி கம்மியாகும் போது, லிவர்ல நிறைய டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் அதிகமாகும் போது அந்த லிவரும் கெட்டு போகுது. அது மட்டும் இல்ல, நம்முடைய லிவரும் கெட்டு போகுது. அது லிவர்ல வேலை நடக்கலன்னா இதே என்ன வேலை செய்யுதோ அதை விட பல மடங்கு அதிகமான வேலையை நம்ம லிவர் செஞ்சுட்டு இருக்கு. கல்லீரல் என்சைம்ஸ் நிறைய உற்பத்தி பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியிட்டு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை அது செய்யுது. இதயத்துக்கு ஒரே ஒரு வேலை தான், ரத்தத்தை உள்ள இழுத்து வெளில தள்ளுறது, உள்ள இழுத்து வெளில தள்ளுறது. ஆனா லிவருக்கு 500க்கும் மேற்பட்ட வேலைகள் இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னங்க? ஒபிசிட்டி. எல்லாம் இன்னைக்கு பெல்ட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பேண்ட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பெண்களுக்கு அந்த பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரிக்காய் உருவம், இடுப்புக்கு கீழே மட்டும், இடுப்பு பகுதி மட்டும் பெருத்து போகும் விஷயம் நடக்கிறது அதிகமா. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட இயங்கும் திறன் கம்மியாகுது, நடமாடும் திறன் கம்மியாகுது, எல்லாம் உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யற மாதிரி ஆயிடுது, ஓடி ஆடி வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. இது உடலுக்கு மட்டும் இல்ல மனதுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. அடுத்தது இன்ஃபெர்டிலிட்டி. இன்னைக்கு முன்னாடி மலடி அப்படின்னு ஒரு வார்த்தை தவிர ஆண்களுக்கு அந்த மலட்டுத்தன்மைக்கான பேரே நம்ம டிக்ஷனரியில அகராதியிலே இல்லாம இருந்தது. இன்னைக்கு சரிசமமா ஆண்கள் பெண்கள் இருவருமே, ஆண்களுக்குன்னா விந்தணுக்களோட குறைபாடு, விந்தணுவோட தரம் சரியில்லாம இருக்கிறது, ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் கம்மியா இருக்கிறது, இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள். பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் அதே மாதிரி பிரச்சனைகள், irregular தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இதே மாதிரி. இது தவிர ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், அந்த ரத்தம் உறையும் தன்மை ஆயிடுது, ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. நமக்கு மாரடைப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதற்கு ஒரு சிம்டம் உடம்புல கொடுக்கும். அது நம்ம வயசாயிடுச்சுன்னு கொஞ்சம் சில பேர் நிறைய தள்ளி வச்சுறாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண் குறியில ரத்த ஓட்டம் பாயும் தன்மை அப்படிங்கும்போது கம்மியாயிடுது. அங்கேயும் இதயத்துக்கு போற ஆர்டரிஸ்ல பிளாக் இருக்கிற மாதிரி ஆண்குறிக்குள்ளயும் நிறைய ரத்த குழாய்கள் இருக்கு. அது ஒரு ஹைட்ராலிக் பம்ப் மாதிரி வேலை செய்யும். அதுல ரத்தத்தை கொண்டு போய் அழுத்தி உள்ள திணிச்சு வைக்கும் போதுதான் அந்த விரைப்புத்தன்மைன்னு வரும். இப்ப ரத்தம் போறதுக்கான பாதை சரியா இல்லை, ரத்தத்தோட குவாலிட்டி சரியா இல்லை. இப்ப வண்டியெல்லாம் போகும்போது ஆயில் அப்பப்போ மாத்தணும் அப்படிம்பாங்க. ஆயில் சரியா இல்லைங்க, ஆயில் ரொம்ப கெட்டியாயிடுச்சு, கறி நிறைய படிஞ்சிடுச்சு, ஆயில் மாத்தணும், ஆயில் போட்டாதான் மாத்தினாதான் வண்டி ஓடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த ஹைட்ராலிக் மிஷின்லயும் ஆயில் சுத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த ஹைட்ராலிக் வேலை செய்யற மாதிரி அந்த பம்பிங் நல்லா இருக்கும், ஒரு ராக் சாலிட் டைரக்ஷன் கிடைக்கும். இன்னைக்கு அந்த ரத்தத்தோட உறையும் தன்மை அதிகமா இருந்ததுனால, ரத்தத்தோட டென்சிட்டி அதிகமா இருந்ததுனால, ரத்தத்தோட குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது, இது எப்படி சொல்றோம்னா சுத்தமா முடியாம போறதுங்கிறது இல்லை, குவாலிட்டி ஆஃப் எரெக்ஷன் அப்படிங்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ரிஜிடா ராக் சாலிடா இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இது மாதிரி கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி அந்த டென்சிட்டி மாறும். எப்படி இருக்கணும் அப்படின்னா,
நல்ல உறுதித்தன்மையோட இருக்கணும். அது இருக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ரத்தம் குவாலிட்டியா இல்லை, ரத்த குழாய் அடைப்பு இருக்கு. இது இதய பாதிப்பு, குறிப்பா மாரடைப்பு வர்றதுக்கான ஒரு சிம்டமா கூட உங்களுக்கு. அடுத்தது ஆங்ஸைட்டி. இன்னைக்கு எதையும் எதிர்நோக்கும் திறன் கிடையாது. குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி. அந்த ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அதுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு, இதுவும் எல்லாம் நன்மைக்கே, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கான திறன் இல்ல. கோபம் ஜாஸ்தியா வந்துருது, ஸ்ட்ரெஸ் அதனால ஜாஸ்தி ஆயிடுது. இது நமக்கு நாமே பறிச்சுக்கும் குழின்னு சொல்லுவாங்க. நமக்கு நாமே சாப்பிட்டுக் கொள்ளும் விஷம் அப்படிங்கிறது தான் கோபம். அப்ப நம்ம உணர்வுகளை சரியா வச்சுக்கணும். இது எல்லாமே நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகளை நிறைய கொண்டு வரதுக்கு காரணம். இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆரோக்கியமான எதிர்காலத்தை நம்ம. இப்ப புவர் பிளட் சர்க்குலேஷன், நிறைய சொன்ன மாதிரி இதை பத்தி டீட்டெயிலா. புவர் பிளட் சர்க்குலேஷன், நம்ம ரத்தம் குவாலிட்டியா இருக்கிறது இல்ல, குவான்டிட்டி இருக்கிறது இல்ல. ரத்தத்துல இருக்கிற சத்துக்கள், இப்ப கால்சியம் இருக்கணும், விட்டமின் கே இருக்கணும். விட்டமின் கே இருந்ததுனால அந்த உரையும் தன்மைங்கிறது இருக்கும். கால்சியம் அப்படிங்கிறது தான் பிஹெச் லெவல் கரெக்டா மெயின்டைன் ஆகும். ரத்தத்தில் இரும்பு சத்து இருந்ததுனால ஆக்சிஜன் எடுத்துட்டு போறதுக்கு முடியும். இப்ப இரும்பு சத்து கம்மியா ஹெச்பி கம்மியா இருக்குன்னு, ஹீமோகுளோபின். ஹீம்னா அயன், குளோபின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன். இந்த புரத சத்தும் இரும்பு சத்தும் சேர்ந்துதான் ஹீமோகுளோபின் இருக்கு. இப்ப இந்த சத்துக்களும் அதுல கரெக்டா இருக்கணும். இந்த புவர் குவாலிட்டி இருந்ததுன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் நியூட்ரிஷன் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது சரியான இருக்காது. அடுத்தது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் என்னன்னு, உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கம். நமக்கு வெளில ஏதாவது அடிபட்டு வீக்கம் வந்ததுன்னா தெரியும். உள்ளுக்குள்ள நிறைய இடத்துல வீக்கம் இருக்கும். சில பேருக்கு யூட்ரஸ் வீங்கி இருக்கு அப்படிம்பாங்க, பல்கி யூட்ரஸ், பல்கி லிவர், ஃபேட்டி லிவர். இதெல்லாம் காரணம் என்னன்னா இன்ஃப்ளமேஷன், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. நீங்க ஒரு ஆப்பிள கட் பண்ணி வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கருப்பாயிடும். அதெல்லாம் விடுங்க. கத்திரிக்காய் கட் பண்ணும்போது சமைக்கிறீங்களா? கத்திரிக்காய் எப்படி சமைப்பாங்க? கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வைப்பாங்க. தண்ணியில போடாம வெளியில வச்சா காத்து பட்டு கருத்து போயிடும். கத்திரிக்காயோட சுவையும் நிறமும் மாறும். அப்ப இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் உள்ள போகும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சிலது உருவாகும். அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு உருவாகும். ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன், அது ஆக்சிஜன் மைட்டோகாண்ட்ரியால எரிஞ்சதுக்கு அப்புறம் ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அங்க சில கழிவுகள், ஒரு கசடுகள் வெளியில வரும். இது எல்லாம் ஃபுல்லா வெளியில வரணும். இது இல்லாம அந்த கழிவுகள், கசடுகள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா உடம்பு. இதை மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்ல நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்லாம் இருக்குன்னு பார்த்துப்பீங்க. இதுல ஏதாவது ஒரு எலக்ட்ரான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது பக்கத்துல இருக்கிற செல்லுல இருந்து பிடுங்கி வச்சு. இப்போ ஒவ்வொரு செல்லும் 10 செல்ல இருந்து பிடுங்கும் போது எல்லாமே டேமேஜ் ஆகும். அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது இருக்காது. அடுத்தது, இன்னைக்கு நிறைய பேருக்கு கட் ஹெல்த் அப்படிங்கிறது இல்லை. கட்டுங்கிறது என்னங்க, நாம குடல் மட்டும் நினைச்சிருப்போம். குடல் மட்டும் இல்லை, வாயில ஜீரண மண்டலம்ங்கிறது வாயில ஆரம்பிக்குது. வாயிலிருந்து வயிறு வரைக்கும் முழுக்கவே அது கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரியா நாம நொறுங்கி தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அவசர அவசரமா அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு வந்துடும். சரியா அரைச்சு சாப்பிடுறது இல்லை. அப்ப அந்த டைஜஷன் பாதி சரியா நடக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகும், உடம்புக்கு எல்லா சத்தையும் அதுல இருந்து எடுக்க முடியாம போயிடும். வெளியில தள்ளும் போது இயல்பா தள்ள முடியாம போடும். வெளில கழிவுகளை தள்ள முடியாம போடும். கழிவுகளை முழுக்க தள்ள முடியாம உடம்புக்குள்ளேயே வச்சிருந்தா என்ன ஆகும், வீட்டுல ஒரு 10 நாள் குப்பையை கொட்டாம வச்சிருந்தா வீடு எப்படி நாரும், அதே மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய நாறிட்டு இருக்கு. இதுதான் ஓப்பனா சொல்லணும்னா. இதனால என்ன ஆகும், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், மூடு ஸ்விங் நிறைய இருக்கும், டென்ஷன் ஆகும், மொத்த ஆரோக்கியத்தையும் இது நிறைய பாதிக்கும். அடுத்து ஹார்மோனியல் இம்பேலன்ஸ். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் நிறைய குறைவா இருக்கு. தைராய்டு ப்ராப்ளம் ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஈஸ்ட்ரஜன், ஆண்ட்ரோஜன், இதே மாதிரி நிறைய ஹார்மோனல்ல சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. சரியான விகிதத்துல இல்லாம போகுது. இதனால எனர்ஜி, மெட்டபாலிசம் எல்லாமே, குறிப்பா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். ஃபேட்டிக், சோர்வு.
இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறேன், மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கு. சாப்பிட்டா என்ன ஆகும்? எனர்ஜி கிடைக்கும். ஆனா சாப்பிட்டுட்டு சோர்வு தான் கிடைக்கும். காலையில எழுந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஆனா காலையில அலாரம் அடிக்குது, எழுந்த உடனே எழுந்து துள்ளி குதிச்சுட்டு யாராவது போறாங்கன்னு ஸ்னூஸ்ல போட்டுட்டு தலையில தட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் ஸ்னூஸ், திருப்பி 5 மினிட்ஸ் ஸ்னூஸ், 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 6 மணிக்கு எழுந்துக்கிறது தான் பழக்கம். ஏன்னா உடம்பு வந்து ஈடு கொடுக்கறது இல்லை, அந்த சோர்வாயிடுது. அடுத்தது பிரெயின் ஃபாக். மூளை வந்து ஒரு பிளாங்க் ஆயிடுச்சு சில சமயம், யோசிக்கும் போது வரமாட்டேங்குது, ஃபோக்கஸ் இருக்கிறது இல்லை. நல்லா படிச்சுட்டு ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதணும்னு பசங்க போவாங்க. எழுத ஆரம்பிக்கும் போது இதைத்தானப்பா, இந்த கேள்விக்கு தான் நேற்று நைட் உட்காந்து படிச்சேன், எங்க வச்சேன் படிச்சதை எங்க கொண்டு எங்க வச்சேன் அப்படின்லாம் யோசிப்பாங்க பாருங்க. இந்த புவர் ஃபோக்கஸ், புவர் மெமரிக்கும் இன்னைக்கு நிறைய இதெல்லாம் காரணமா இருக்கு. லோ ஸ்டெமினா. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனோம்னா கூட நடந்து போறதுக்கு யாரும் தயாரா இல்லை, ஒரு வண்டி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. அது மாதிரி ஒரு அடிபடுது, காயம் படுது அப்படின்னா அது திருப்பியும் சரியாகிறதுக்கு உடனடியா சரியாகிறது இல்லை, ரொம்ப லேட் ஆகுது. இந்த பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். வேலை செய்யற இடத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்க? சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு வேலை சொல்றாங்கன்னா அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும். அடுத்தது, வெளியில போறீங்க, நடக்கணும், விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் என்ன சொல்லணும்னா, நான் முன்னாடி எல்லாம் கோவிடுக்கு முன்னாடி மரத்தான் ஓடும்போது 21 கிலோமீட்டருக்கு எனக்கு 2.25 மணி நேரம் ஆவரேஜ் டைம். ஆனா கோவிடுக்கு அப்புறம் இந்த ரெடியூஸ்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு உதாரணம் நானே சொல்லுவேன். 3.5 மணி நேரத்துல அந்த 21 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு ரொம்ப திணறி, அதாவது நொற தள்ளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் திருப்பியும் கொஞ்சம் கடந்த 1.5 வருஷமா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறேன் இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா. இன்னும் திருப்பி மரத்தான் ஓட ஆரம்பிக்கல. பட் அந்த 3.5 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அந்த ரன்னிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். இந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த ரன்னிங் ரேஸ்லயும் ஆபீஸ் வேலையிலையும் படிக்கிற இடத்துலயுமான்னு கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூம்லயும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் கம்மியாயிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்யணுங்க? இன்னைக்கு நாம இக்னோர் பண்ணக்கூடாது. எதுக்காக? நாளை உலகை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப என்ன செய்யணும்னா இப்பயே சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். நீங்க உங்க பாடி சொல்ற இதே மாதிரி ஏதாவது ஒரு பாடி சிம்டம் சொல்லுதுன்னா அதுக்கு கேட்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாரா? தம்ஸ்அப் கொடுங்க. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ், கவலைகள், டென்ஷன், உணர்வுகள் தான் நிறைய பாதிக்கும். குறிப்பா கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதயத்தை ரொம்ப பாதிக்கும். அது தொழில்ல நஷ்டமாகுது, தொழில்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அவங்க கவலைப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து இதயத்தை பாதிக்கும். அதே மாதிரி பயங்கர உணர்வு வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும். ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு ஆர்கனோட சம்பந்தம் உண்டு. இந்த கவலை அப்படிங்கிறதுக்கு நேரடியான தொடர்பு இது. அதே மாதிரி இன்னைக்கு உணவு அப்படிங்கிறது கை சுகர் ஆயிடுச்சு. டீ காஃபிங்கிறது பழக்கமாயிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்குலாம் இவ்வளவு டீ காஃபி எல்லாம் கிடையாது. இப்ப ஏதாவது கஞ்சி குடிப்பாங்க, மோர் குடிப்பாங்க, இந்த மாதிரி இயற்கை உணவுகள், இளநீர் குடிக்கிறது, இதே மாதிரிதான் இருக்கும். இல்லைன்னா அந்த சுக்கு காப்பி, சுக்குமல்லி காப்பி, கஷாயம் அப்படின்னு ஏதாவது குடிப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ஹை ரிச் கூல்ட்ரிங்க்ஸ், பன்னாட்டு நிறுவனங்களோட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கணும்ல, அது ஹை சுகர். இதுவும் காரணம். தூக்கம் அப்படிங்கிறது, தூக்கம் இல்லாததும் நிறைய காரணமா இருக்கு. பிளட் வெசல் டேமேஜ். இந்த பிளட் வெசல் டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு சயின்டிபிக்கான ரீசன் இருக்கு. இது முடிஞ்சதுன்னா இன்னொரு நாள் விரிவா சொல்றேன். நம்ம பக்கத்துல இந்த செல்போன் டவர்லாம் இருக்குல்ல, அந்த செல்போன் டவருக்கும் நம்ம ரத்த ஓட்டத்துக்கும், ரத்த ஓட்டத்துல ஒரு பாதிப்பை உருவாக்கி அது கிராஃபின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது கிட்டத்தட்ட பிளேடுன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹை ஸ்பீட்ல ஓட வச்சு அது ரத்த குழாய்கள்ல பாதிப்பு வர மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்யுது. அதை பத்தி விரிவா முடிஞ்சதுன்னு ஒரு ட்ரிப் பார்ப்போம். இதே மாதிரி இந்த பிளட் வெசல்ல இருக்கிற டேமேஜும் ஹார்ட் அட்டாக் காரணமா இருக்கு. செடன்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்த நிலையிலேயே உட்கார்ந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு அங்கேயே அப்படியே ஈஸ்டர் இப்படி திருப்பிட்டு இப்படியே சாப்பிடுறது, இப்படியே கடலை போடுறது, அப்புறம் இப்படியே திருப்பி வேலை செய்யுது. செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு நிறைய பேர், அதுவும் குறிப்பா ஐடி ஃபீல்ட்ல போய்
எல்லாருக்குமே எப்படி இருக்கு? இதே மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப இதுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கா அப்படின்னா, ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா உடனடியா பார்க்கணும். செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் அப்படியே அழுத்தமா இருக்கா? பெயின்ஃபுல்லா இருக்கா? மூச்சு வருவதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ரொம்ப டிசீனஸா இருக்கா? அப்படியே ஒரு சோர்வா இருக்கா? ஹார்ட் பீட் இர்ரெகுலரா இருக்கா? குறிப்பா இந்த இடது கையில ஒரு வலி, ரன்னிங் பெயின் இருக்கா? இடது கையில மட்டும் இல்ல, முதுகு பக்கமும் பெயின் இருக்கா? அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோங்க. லோடிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. 3 மாத்திரைகள் முடிஞ்சதுன்னா நான் ஷேர் பண்றேன். இந்த லோடிங் டோஸ் அப்படிங்கறத எப்போதுமே கையில வாங்கி வச்சுக்கணும். எதற்காக அப்படின்னா, உங்களுக்காக இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாராவது பாதிக்கிறவங்க இருப்பாங்கல்ல உங்க பக்கத்துல, அவங்களுக்கு உதவுறதுக்கு கூட இருக்கு. ஒரே ஒரு செகண்ட். தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நான் பண்ணித்தரேன். ஓகே. இப்ப இதய பாதுகாப்பு இது நமக்குன்னு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு சஜஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிற விஷயம் கத்துக்கங்க. 2 நாள் வகுப்பு இருக்கும். சென்ட் ஜான்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சொல்லி தருவாங்க. 2 நாளைக்கு கிட்டத்தட்ட 800 ரூபாய் அதிகமா இருக்கும். முதலுதவி எல்லா விஷயத்தையும் கத்து தருவாங்க. இது உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். உங்க சுத்தி இருக்கிற ஃபேமிலி நண்பர்கள் மட்டும் எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். இந்த செஷனை நான் கத்துக்கிட்டதுனால இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன். ஆக்சிடென்ட்ஸ்ல ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு மூச்சு விட முடியாம அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்து இதே மாதிரி 20க்கும் மேற்பட்ட நபர்களை நான் காப்பாத்திருக்கேன். எங்கன்னா ரோட்ல போகும்போது முன்பின் தெரியாத நபர்கள் நிறைய பேருக்கு இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அது என்ன கருவியா உபயோகப்படுத்தியிருக்காரு. அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களையும் உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கிறதுக்காக. போஸ்ட் கோவிட் என்ன ஆகுதுங்க? ரெடியூஸ்டு எனர்ஜி. எனர்ஜி வந்து பழைய மாதிரி இல்லை, கம்மி ஆயிடுச்சு. இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிடுச்சு. பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. உறையும் தன்மை அதிகமானதுனால. இன்க்ரீஸ்டு த்ராம்போசிஸ். த்ராம்போசிஸ்ங்கிறது அந்த உறையும் தன்மை அதிகமாயிருக்கிறதுனால. மென்டல் ஃபெட்டிக், நிறைய பேருக்கு ஒரு சோர்வு, மன அளவுல சோர்வு வந்துருச்சு. இதெல்லாம் லாங் டேர்ம் எஃபர்ட்டா இருக்கு. தேங்க்யூ. லாங் டேர்ம் எஃபெக்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்காக சொன்ன இதுதான் லோடிங் டோஸ். என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை வந்து கையில நான் வச்சிருக்கேன். என்னோட பேக்ல கிட்டத்தட்ட 3 பேக் யூஸ் பண்றேன். இந்த 3 பேக்லயுமே இந்த மாத்திரை இருக்கும். என்ன அப்படின்னா, இதுல அட்டர்வா ஸ்டாட்டின் 80 mg ஒன்னு இருக்கும். குளோபிடாப் அப்படிங்கிற 150 mg 2 இருக்கும். டிஸ்பிரின் 325 mg ஒன்னு இருக்கும். இதுதான் லோடிங் டோஸ் அப்படிங்கிறது. இத எமர்ஜென்சிக்கு கையில வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே இது வரும். இதை வாங்கி எப்போதுமே உங்க வண்டியில, கார்ல இருக்கட்டும், பைக்ல இருக்கட்டும், உங்க ஹேண்ட் பேக்ல இருக்கட்டும், காலேஜ் போறவங்களா இருந்தா காலேஜ் பேக்ல இருக்கட்டும், உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையுமே இந்த பேக், இந்த ஒண்ணு கையில இருக்கட்டும். இது வந்து நிறைய பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. நாம இப்ப எங்க இருக்கோம்? நிறைய பேருக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக, ஆரோக்கிய சேவை செய்யறதுக்காக இருக்கும். அப்ப இதே மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கையில இருக்கணும். ஓகே. ஆண்களுக்கான ஹெல்த் சேலஞ்சஸ் இப்ப எல்லாம் என்ன நிறைய இருக்குன்னா, இதுவும் நாம பார்த்தோம்னா லோ டெஸ்டஸ்டரோன், புவர் ஸ்பெர்ம் குவாலிட்டி, இடி அப்படின்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. இன்னைக்கு நிறைய நாம சரியா செயல்பட முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த தயக்கம், பயத்திலேயே நிறைய பேருக்கு சரியா செயல்பட முடியாம போயிடுது. கொஞ்சம்
ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அதே மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததெல்லாம் அந்த ஒரு தயக்கம் பயம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு இது மனம் சம்பந்தமாகவும் சோசியல் ரீதியாகவும் உங்க குடும்பத்திலும் நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸை விட ஃபெர்டிலிட்டி கிளினிக் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. பெட்டர் லைஃப் வேணும் அப்படின்னா இந்த ஆண் தன்மையை அதிகரிக்கணும். இது மட்டும் இல்ல பெண் தன்மையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். இப்போ பெண்களுக்கெல்லாம் லோ எனர்ஜி, மூட் ஸ்விங்ஸ், ஹேர் ஃபால் நிறையா, பருக்கள், இரகுலர் பீரியட்ஸ், இதனால குழந்தை பிறக்கும் தன்மை கம்மியாகுது. இது எல்லாமே பெண்களுக்கான ஹெல்த் கிரைசிஸா இருக்கு. அதற்கு காரணம் பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். நம்முடைய கரு கருமுட்டை அந்த உருவாகிற பகுதியில இருக்கிற ஹார்மோனல் பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள், நீர்க்கட்டிகள், இதே மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இல்லைன்னா ஹைப்போ தைராய்டு இதுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. அதனால அவங்களோட எனர்ஜி கம்மியாகுது, மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, வெயிட் கெயின் சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆகுது, சில பேருக்கு வெயிட் கம்மி ஆகுது. இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பீரியட் சைக்கிள் ரொம்ப பாதிக்கும். நிறைய பெண் குழந்தைகள் பார்க்குறாங்க, நீங்க பார்ப்பீங்க, அவங்க பிம்பிள்ஸ் எல்லாம் முகத்துல வந்து நிறைய பிம்பிள்ஸோட இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸா இல்லை அப்படிங்கிறத நீங்க இருக்க முடியும். அவங்களோட பீரியட் சைக்கிள் நிறைய பேருக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சைக்கிள்ல வந்து பீரியட் சைக்கிள்ல வந்து இஷ்யூஸ் ஜாஸ்தியா இருக்கும். வெயிட் கெயின் அதிகமாயிடுது. அதனால என்ன செய்வாங்க, சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க, சாப்பிட்றத கம்மி பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கும் எடை போடுறதுக்கும் நேரடியான சம்பந்தம் நிறைய நேரத்துல இருக்கிறது இல்லை. ஆனா மெட்டபாலிசம் உடம்புக்குள்ள இந்த நீங்க சாப்பிட்ற சாப்பாடை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி உடம்பு ஏத்துக்கிற அந்த தன்மை கம்மி ஆகும் போது என்ன ஆகும்னா அது கொண்டு போய் அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுக்கு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். கிளைக்கோஜான மாதிரி அது கன்வெர்ட் ஆகும். அப்ப இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் சரியில்லாத இருக்கும்போது என்ன ஆகும்னா வெயிட் கெயின் அதிகமாகுது. இது எல்லாம் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிடும். குறிப்பா அந்த 28 நாளும் அவங்களோட பீரியட் சைக்கிள் 28 நாளும் 28 விதமான மைண்ட் செட்ல இருப்பாங்க. பீரியடுக்கு முதல் நாளோ 2 நாளும் அவங்களுக்கு ஒரு பாடி பெயின் வர ஆரம்பிக்கும், கோபம் அதிகமாகும். பீரியட் டயத்துலலாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, அப்ப விழுந்து புடுங்குவாங்க. அதே அந்த ஓவேரியன் டயத்துல ஒரு 14-15 நாள் டேட்டான 14-15 நாள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. திருப்பியும் அந்த சைக்கிள் அப்படியே மேல ஏறி இறங்கி வரும். இத நாம என்ன நினைப்போம், என்னப்பா ஒரு நாள் நல்லா பேசுறா, ஒரு நாள் இப்படி வீழ்ந்து விழுந்து விழறா, இவளோட யாருப்பா குடும்பம் நடத்துறது அப்படின்னு நாமும் கோபப்படுவோம். அது அப்படி கிடையாது, அவங்களோட இயல்பு அது. அதை புரிஞ்சுக்கிட்டு நாம நடக்கணும். எதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு சரி, ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் ஆயிடுச்சு. வீட்டை சமைக்கிறதே சென்னையில எல்லாம் நிறைய இடத்துல இல்லை, ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. எக்ஸசிவ் எக்ஸஸ் ஸ்கிரீன் டைம், ஸ்கிரீன்ல நிறைய அந்த ப்ளூ ரேஸ் பாதிப்பு, வேலை பளு காரணமா டென்ஷன், ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு நடுப்புற ஒரு ஐடி வேலை செய்யற ஒரு தோழி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மேனேஜர் கழுவி கழுவி ஊத்துவான், ஆண் என்ன பெண் என்ன எதுவும் பார்க்க மாட்டான், திட்டினா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு திட்டுவான். அங்க திட்டும் போது கேட்டு அப்படியே தொடச்சிட்டு ஓகே அப்படின்னு வந்து வேலை செய்யணும். இல்ல அப்படின்னா அதை நாம பர்சனலா எடுத்துட்டோம்னா நம்ம வேலை செய்ய முடியாது, ஒரு மாசத்துக்கு தூங்க முடியாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சாப்பிட்ற உணவுல கலந்து இருக்கிற கலப்படங்கள், கெமிக்கல் டாக்ஸின்ஸ், இது நிறைய பாதிப்பு கொடுக்குது. அஃப்கோர்ஸ் புவர் ஸ்லீப், அதாவது பின்தூங்கி முன்னெழுதுவாள் பத்தினின்னு சொல்றாங்க. அவங்க தூங்குறதுக்கு வேலையும் செஞ்சு தூங்குறதுக்கு போறதுக்கு லேட் ஆகும், காலையில் சீக்கிரமா எழுந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இது ஜென்ரலாவே பெண்களுக்கான ஒரு இயல்பு. அதனால அவங்களோட தூக்கத்தோட டியூரேஷனும் கம்மியாகுது, குவாலிட்டியும் கம்மியாகுது. அப்ப ஆரோக்கியத்திற்கு அவங்களும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். சோசியல் மீடியா இன்னைக்கு எதை பார்த்தாலும் நியூஸ் ஏதாவது வந்தது, ஏதாவது ஒரு நியூஸ். ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த XYZ ஹெர்பல் சாப்பிட்டா அவங்களுக்கு அவ்வளவு நல்லது இவ்வளவு நல்லது அப்படின்ட்டு. இன்னொன்னு சொல்றாங்க, உதாரணத்துக்கு அஸ்வகந்தா சாப்பிடலாம், உண்மையிலே நல்ல ஹெர்பல். ஆனா
இப்ப எஃப்எஸ்எஸ்ஐல என்ன தடை கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதோட இலைகள் சாறுகளை யூஸ் பண்ணக்கூடாது, வேர்ப்பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா உடனே இலையில வந்து இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு உடனே அதை கஷாயம் சாப்பிட்டு சாப்பிடுறவங்க இருக்காங்க. அப்ப நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சோசியல் மீடியால நாம குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறதுனால சயின்டிபிக் ப்ரூவன் என்ன இருக்கு அதை பார்த்து எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த செல்போனில் தொடர்ந்து 30 நிமிடம் பேசினால் மூளை புற்றுநோய் உறுதி. இதுக்கு நீங்க எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் கொடுங்க. யாரெல்லாம் இதுக்கு எஸ்ன்னு சொல்லுங்க, இது யாரெல்லாம் நோன்னு சொல்றீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. இதை பத்தி நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். கதிர்வீச்சுகளை அதிகமா இது பண்றதுனால தொடர்ந்து 30 நிமிஷம் பேசினா ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, எஸ் நோன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ், போர் ஸ்லீப், ஸ்கிரீன் அடிக்ஷன் இதெல்லாம் நம்மள நிறைய பாதிக்குது. இதனால என்ன ஆகுது, ஹிடன் காஸ்ட்ங்கிறது என்ன ஆகுது, நாம நம்முடைய ஆரோக்கியத்தை தவிர்க்கும் போது ஹாஸ்பிட்டல் பில் இன்க்ரீஸ் ஆகுது, நோய்கள் அதிகமாகும் போது செலவுகளும் அதிகமாகுது, ப்ரொடக்டிவிட்டி குறையுது. இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஒருத்தர் படிச்சுட்டாரு, 6 மாசம் வேலைக்கு போக முடியாது, அப்ப என்னங்க, வருமானம் போச்சு, சேர்த்து வச்ச சொத்து கரைஞ்சு போச்சு எப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஃபேமிலி சஃபர் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல படுத்தவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, வீட்டுல பையன் வேலைக்கு போக முடியாது, அவனும் லீவ் போட்டுட்டு வரணும், பொண்ணு காலேஜ் போக முடியாது, பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காரணும், வீட்டுக்காரமா வீட்டுல நான் சமைக்கிறதா பசங்களை பாத்துக்கிறதா உங்களை வந்து பாத்துக்கிறதா அப்படின்னு அவங்க அல்லாடுவாங்க. ஆனா குடும்பத்தோட தலைவர் தானே முக்கியம், விட்டு வந்து உட்காந்துப்பாங்க, ஃபேமிலியும் கஷ்டப்படுது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரெடியூஸ் ஆகுது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யணுங்க, உங்களோட ஹெல்த்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னு என்ன செய்வீங்க, இதற்கான விலையை நாளைக்கு கொடுக்க வேண்டும். நாளைக்கு பெருசா ஒரு விலை கொடுக்கறதுக்கு பதிலா இன்னைக்கு சிறுசா ஒரு முதலீடு பண்ணிட்டா பெட்டர். இன்னைக்கு முதலீடுன்னா என்னன்னு தெரியலங்க, ஒரு வீடை ஒரு இடத்த வாங்கணும், இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100ல ஒரு பங்குல வாங்கியிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு 100 மடங்கு அதிகமாயிடுச்சு, நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது. அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் நீங்க இன்னைக்கே கொஞ்சம் முதலீடு போட்டுட்டீங்கன்னா ஒரு சில வருடங்கள் கழிச்சு ஒண்ணு வைக்கல, அதை வைக்க நீங்க ப்ரிஃபர் பண்ணாங்க, இன்சூரன்ஸ் எடுக்கிறது ப்ரிஃபர் பண்றாங்க. இன்சூரன்ஸ் எடுத்தாலும் வலி வேதனைகள்னா அவங்களுக்கு தான். ஆனா அதற்கு பதிலாக இன்னைக்கு ஒரு நியூட்ராசூட்டிகள் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அது மூலமா உங்க ஃபுட்டுல இருக்கிற குறைகளை கலந்து, இன்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம், சிரசே பிரதானம் இல்ல, வயிறே பிரதானம். இந்த உணவு தான் உங்க அம்மா சாப்பிட்ட வடை, பொங்கல், பூரி, போண்டா இதெல்லாம் தான் உங்க உருவமா 2 அணுக்கள்ல இருந்து ஒரு 3 கிலோ உருவமா மாறிச்சு. எஸ், நீங்களும் 3 கிலோ பிறந்து இன்னைக்கு ஒரு 70 கிலோ 80 கிலோ 60 கிலோ இருக்கீங்கன்னா நீங்க சாப்பிட்ட வடை, பூரி, பொங்கல், வடை, தோசை இதெல்லாம் தான். கரெக்டுங்களா? அப்ப உணவுல இருக்கிற குறைபாடுகள் தான் மேக்சிமம் நமக்கான குறைபாடுகள். அப்ப இந்த நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன செய்யறாங்க, உங்க உடம்ப சுத்தம் பண்றதுக்கும் உங்க உடம்புல தேவையான பற்றாக்குறை இருக்கிற சத்துக்களையும் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்காங்க. அதை எடுத்துக்கிறது மூலமா நம்ம சின்ன முதலீடுல சின்ன கல்ல பெத்த லாபம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நாம முன்னேற முடியும். இப்ப யாரெல்லாம் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, இன்னொன்னு போட்டிருக்கீங்க, கொஞ்சம் பார்ப்போம். எஸ், எஸ், 100. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அதாவது என்னன்னா நம்ம மைண்டை வந்து அப்படி பேசுறாங்க, தொடர்ந்து 30 நிமிஷம் செல்போன்ல பேசிட்டு இருக்கவங்க மூளை புற்றுநோய் வரும் அப்படின்னா, நீங்க நிறைய பிபிஓ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க புற்றுநோயால பாதிச்சிருக்காங்களா அப்படின்னா அது கிடையாது. இதே மாதிரி சோசியல் மீடியால நிறைய தேவையில்லாத குப்பைகளையும் போட்டு நம்ம இது பண்றாங்க. இதுக்கு வந்து இந்த இதை எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ஃபேக்ட் செக்ல, இது வந்து நிதர்சனமான உண்மை கிடையாது, அதே சமயத்துல இது பொய்யும் கிடையாது, பாதிப்பு வரக்கூடும். ஆனா வெறும் தொடர்ந்து 30 நிமிஷம் பேசுறதுனால மட்டுமே மூளைக்கு வருங்கிறதுக்கு இது இல்லை. அப்ப என்ன செய்யணும், ஒரு சரியான விஷயத்தை நீங்க ஆராய்ந்து அலசி, நான் இப்ப சொல்ற விஷயம் எல்லாமும் நீங்க அப்படியே நம்பாதீங்க, இதுல இருக்கிற உண்மைத்தன்மையை நீங்க ஆராயுங்க, ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க.
ஓகே. இப்ப இதுல இருந்து வெளில வரதுக்கு என்ன? ஹெல்த் இஸ் தி நியூ வெல்த். நீங்க ஆரோக்கியமா இருந்தா சம்பாதிக்க முடியும், பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும், ரீபில்ட் பண்ண முடியும். நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸ, உங்க வேலையை திருப்பியும் நீங்க தக்க வச்சுக்க முடியும், உங்களால வளர்க்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆனா ஹெல்த் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வேற யாரும் ரீப்ளேஸ் பண்றது இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நாம இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்திற்கான உதவிகள் பண்ணியே ஆகணும், கம்பல்ஷன் இது. இல்லைன்னா என்ன செய்யணும், திருப்பியும் பெரிய செலவா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல பில்லு 5 லட்சம் 10 லட்சம் இருப்பாங்க. அதுக்கு அந்த ஊரோரமா ஒரு கொள்ளை வாங்கினோம்ல, ஒரு இடம் வாங்கினோம்ல, அதை விற்போமா, இல்ல வீட்டுல இருக்கிற தங்கத்தை விற்போமா, இல்ல ஒரு லோன் போடுவோமா, இதே மாதிரி யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில வைக்கும். அதுக்கு பதிலா இன்னைக்கே ஒரு சிறு தொகையை நம்ம ஆரோக்கியத்துக்காக முதலீடு செய்யறது பெட்டர். அதுவும் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது அப்படி என்ன இந்த எலிக்சர் மிக்ஸ் பெஸ்டா இருக்கு, பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல இருக்கிற ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. நான் ஒரு சில இன்கிரீடியன்ட் மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்றேன். இதுல நம்முடைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஆனா 14 வருடத்துக்கு முன்னாடி பயனீர்னு சொல்லுவாங்க, முதல் முறையா ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்ட்டு. அது மாதிரி பயனீர் தான் நம்ம நிறுவனம். ஸ்டெம் செல்ல ஒரு 15 வருடங்கள் ஆக போகுது. 15 வருடங்களா ரன்னிங்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்னா என்னங்க? நம்முடைய அம்மா உடம்புல இருந்து நமக்கு உணவு, ரத்தம் எல்லாமே எப்படி வரும்னா தொப்புள் மூலமா தான் கிடைக்கும். அந்த தொப்புள்ல தான் மேக்சிமம் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது உருவாகி வரும். நம்ம வயதானாலும் இருக்கும், அதோட அளவு கம்மியாயிட்டே போகும், அதோட எஃபிஷியன்சி கம்மியாயிட்டே போகும். எவ்வளவு போல உடம்புல ஸ்டெம் செல் இருக்கோ அவ்வளவு போல ரிப்பேரிங் அப்படிங்கிறது நல்லா நடக்கும். எங்கேயாவது ஒரு டேமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த டேமேஜ் ஆன இடத்துல அந்த டேமேஜ் ஆன செல்லாவே மாறி சரி பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஸ்டெம் செல். இப்போ உடம்புல இருக்கிற அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற எஃபிஷியன்சி, அதோட திறமை கம்மியாகும் போது என்ன செய்யலாம்னா வெளியில ஸ்டெம் செல் நம்ம கொடுக்கும்போது அது நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு பிளான்ட் ஸ்டெம் செல் தான் இந்த கிரீன் ஆப்பிள் பிளான்ட் ஸ்டெம் செல். இது சுவிட்சர்லாந்துல கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப விலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரீன் ஆப்பிள்ல இருந்து கிடைக்குது. இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். முன்னாடி சொன்னது ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிற ஒரு விஷயம். இது பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. செல்லுலார் ரீஜெனரேஷன், செல்கள் புதிதா ரெண்டா பிரிஞ்சு வளரும். அந்த புதிதா செல் உருவாகிறது வந்து நல்ல குவாலிட்டியா உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எனர்ஜி ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டெம் செல் சப்போர்ட் பண்ணும். வயதாகும் தன்மையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கட் ஹெல்த், அந்த ஜீரண மண்டலம் முழுசா நல்லா இயங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இம்யூனிட்டி, நோய் திறனை வந்து அதிகரிச்சு கொடுக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் வந்து சீரா, உங்க எடை சீரா பராமரிக்கிறதுக்கு உதவும். பிரெயின் ஹெல்த், இந்த பிரெயின்ல பாத்தீங்கன்னா அந்த சினாப்சிஸ் சொல்லுவாங்க, அந்த சிக்னல் பாஸ் ஆகுறதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொட்டுட்டு இருக்காது, நரம்பு தாண்டி தாண்டி போகணும். அப்ப அந்த செல்கள், அந்த செல்லோட எட்ஜ் எல்லாம் ஒரு புனல் மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், அதுக்கு இது சப்போர்ட் பண்ணதுனால மெமரி, ஃபோக்கஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். யோசிக்கும் திறன் அதிகமா இருக்கும். லாஞ்சிவிட்டி, அதாவது நெடுநாள் உயிர் வாழும் திறனை வந்து அதிகரிக்கும். இப்ப ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்காக? அந்த லாஞ்சிவிட்டிக்காக, நெடுநாள் வாழும் தன்மையை கொடுப்பதற்காக. அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ், குறிப்பா இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் நெடுநாள் வாழும் தன்மை அதிகம். இன்னொரு ஸ்டெம் செல்ஸ் இதுல இருக்கு, ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இது உங்களுடைய சருமம் அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுலயும் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. எனர்ஜி அண்ட் ஸ்டெமினாவை வந்து அதிகரிச்சு கொடுக்கும். ஸ்கின் ஹெல்த், இன்னைக்கு நிறைய அல்ட்ரா வயலட் ரேசஸ் சொல்லக்கூடிய சூரிய புற ஊதா கதிர்கள் அதுல இருந்து பாதிப்படையுது. அந்த பாதிப்புல இருந்து பாதுகாக்கும். ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும், ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும், அதனால டெக்ஸ்டர், டோன்,
சீரா இருக்கும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளாக்கா பேச்சஸ் இருக்கும். இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது வசீகரமான முகமா மாறுறதை நம்ம பார்க்கணும். இதுவும் பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹேர் அண்ட் நெயில்ஸ், ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், இது மூணுத்துக்குமே இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. அதே மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸ், ஆண்களுக்கு என்னங்க டெஸ்டோஸ்டரோன் போன்ற ஹார்மோன்களை சீராக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவும். பெண்களுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் சமன்படுத்துறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இது குறிப்பா நானோ டெக்னாலஜி முறையில எடுக்கிறாங்க. அதாவது ஒரு 100 கிலோவை ஒரு 10 கிராம அதுல இருக்கிற மாலிகுல்ஸை மட்டும் எடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு டைப்ல எடுக்கிறாங்க. ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது ரெண்டு. அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்டர்டா. இது வந்து க்ரூக்டு பம்கின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ஊர் பரங்கி மாதிரி இருக்காது. அது நம்ம சுரைக்காய் மாதிரி இருக்கிற உருவ அமைப்புல இருக்கிற பரங்கிக்காயா இருக்கும். அதுல இருக்கிற விதைகள்ல நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப அபண்டன்டா இருக்கும். இதுக்கு என்ன பெனிஃபிட்னா ப்ராஸ்டேட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வயதாக அந்த ப்ராஸ்டேட்டுங்கிறது வீக்கம் வரலாம். வீக்கம் வந்ததுன்னா யூரினரி கம்மியாகும். அதுல கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது என்ன செய்யும்னா இந்த ப்ராஸ்டேட் ஹெல்த்தை மேம்படுத்தி கொடுக்கும். இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆண்களுக்கான ஆண் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பாலியல் இச்சையை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எல்லாத்தையுமே சப்போர்ட்டிவா இருக்கும். நேச்சுரலான எனர்ஜி பூஸ்டர் இருக்கிற ஜிங்க், மெக்னீசியம் போன்ற இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுல இருக்கிற புரோட்டீன், புரதச்சத்து, நார்ச்சத்து, அமினோ ஆசிட்ஸ், அதாவது ஒமேகா 3 போன்ற அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ள க்ரோத்துக்கும், ஹேர் க்ரோத்துக்கும், மசில்ஸ் ரிப்பேர் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருக்கு. டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுல இருக்கிற நார்ச்சத்து வந்து கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இதுல இருக்கிற மெக்னீசியம் மனசை வந்து அமைதிப்படுத்தும். பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் ஹெல்த்துக்கு இதுவும் நல்லது. அடுத்தது நம்முடைய பங்க்சர் வைன் சொல்லப்படக்கூடிய நெருஞ்சியல் மோல். இதை வந்து தமிழ்ல காம அரசின்னு சொல்லுவாங்க. இச்சையை தூண்டக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. ஆண் தன்மையை அதிகரிக்கும். ஸ்டெமினா, என்டூரன்ஸ் இது ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். விளையாட்டு வீரர்கள்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றவங்களாம் இதை யூஸ் பண்ணும்போது அவங்களோட மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். குறிப்பா 2 விதமான மசில்ஸ் இருக்கும். லீன் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, பல்க் மசில்ஸ் சொல்லுவாங்க. இது லீன் மாஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டியை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், சமன்படுத்தி கொடுக்கும். இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது. எனர்ஜியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியை குறைத்து கொடுக்கும். இது மட்டும் இல்லாம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். கிட்னி சப்போர்ட் ரொம்ப நல்லது. குறிப்பா சிறுநீரக கல் இருக்கிறவங்க நிறுத்திக்கும் போது அந்த கல் உடைந்தோ கரைந்தோ இல்லை முழுமையாகவோ வெளியில வரதை நம்ம பார்க்க முடியும். யூரினரி ட்ராக், அதாவது சிறுநீர் பாதையில தொற்றுக்களை சரி பண்ணி அதை மேம்படுத்தி கொடுக்கும். வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது கார்டிசெப்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறோம் காத்து. தொடர்ந்து நீங்க தூங்கினாலும் முடிச்சுட்டுனாலும் சுவாசம் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். இந்த சுவாசம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் போய் மூளைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல 25% ஆக்சிஜன் 25% மூளை எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் தலைமைச் செயலம், எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு முழுசா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப அந்த தேவையான ஆக்சிஜனை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து செல் லெவல்ல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ரொம்ப சப்போர்ட், ரொம்ப அழகா செய்யும். அதனால என்ன ஆகும், எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், விளையாட்டு வீரர்கள்லாம் இது ரெகுலரா எடுப்பாங்க. இந்த ஜின்சன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த கார்டிசெப் மஷ்ரூமும் விளையாட்டு வீரர்கள் ரெகுலரா யூஸ் பண்றது. அதாவது ஞாபக சக்திக்கும் ஒரு நம்ம ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல யோசிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இது ரொம்ப மென்டல் கிளாரிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ரெஸ்பிரேட்டரி ஹெல்த், அதாவது சுவாச மண்டலத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அடாப்டோஜன், பவர்ஃபுல் அடாப்டோஜன் இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்.
செக்ஸுவல் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. இதை ஹிமாலயன் வயக்ரான்னு அழைக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஹிமாலயன் கோல்டன். ஏன்னா ரொம்ப விலை அதிகம், 10-12 லட்சம் ரூபா ஒரு கிலோ இதோட விலை. இதுல பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால இது உங்க ஃபியூல், உங்களோட மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க செல்லுல இருக்கிற பேட்டரி சார்ஜ் ஏற்றுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்டெவியா ரபோடியானா இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும், வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கும், இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், வாய் குறிப்பா பல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ்டு நல்லா இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. லிவர் ஹெல்த் மேம்படும். இதுல உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகளை, வீக்கங்களை குறைக்கும். பிரெயின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இப்ப ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் இருக்கு. இது நேச்சுரல் ஸ்வீட்னர். நம்ம இதுல ஒரு இனிப்பு இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஸ்டெவியா ரபோடியானா. பாசிஃப்ளோரா இது மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்கான ஒரு மூலிகை. இந்த பூ பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அப்படி கையில எடுத்து வச்சா அப்படி மோதிரம் போட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்களை அமைதிப்படுத்தி டென்ஷன் இல்லாம காம் ஆக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மசில்ஸ் டேமேஜ் இருந்ததுன்னா அதை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ரிப்பேரிங்கான ப்ராசஸ் சரி பண்ணி கொடுக்கும். உங்களோட தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்தும். நல்ல நிதானமா ஆழ்ந்த தூக்கம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். டைஜஸ்டிவ் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும். கோபத்தை குறைக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மூடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியல் ஆர்வம் இல்லாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுவும் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. மனசு அமைதியா இருந்ததுனால ஃபோக்கஸ் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இது இயற்கையான மூலப்பொருட்கள் உள்ளது. இந்த மலர் மருத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜபட்டிகாபா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெம் செல் ஈக்குவலண்டா தான் இருக்கும். இது ஒரு பழத்திலேருந்து எடுக்கக்கூடியது. இதுல விட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அதனால இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைய இருக்கு. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. குறிப்பா இதய தசை வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த ஜப்டிகாபா ரொம்ப நல்லது. உங்க நோய் எதிர்ப்பு மேம்படுத்தும். ரத்தத்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகளை குறைத்து கொடுக்கும். ஜீரண மண்டலத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஸ்கின் அழகாகவும் அந்த புறவுதலிருந்து பாதுகாக்கிறது ஸ்டெம் செல் மட்டும் இல்லை, இந்த விட்டமின் சியும் வேணும். விட்டமின் சி எவ்வளோக்குள்ள இருக்கும் அவ்வளோக்குள்ள அந்த ரேடியேஷன்லேருந்து பாதுகாக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. வயதாகும் தன்மையை குறிக்கும். நெடுங்காலம் வாழும் தன்மையை அதிகரிக்கும். பிளிகியா இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக உள்ள முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், எனர்ஜி அதிகரிக்கும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், லிவரை டீடாக்சிகேட் பண்றதுக்கு. நம்ம முன்னாடி சொன்ன 500க்கும் மேற்பட்ட வேலையை நம்ம உடம்புல செய்யறது லிவர். இந்த லிவர் முழுக்க நல்லா இயங்கணும் அப்படின்னா நீங்க நைட்டு 10 மணிக்குள்ள படுத்து தூங்கிருக்கணும். 10 மணிலேருந்து தூங்க ஆரம்பிச்சாதான் இது 1லேருந்து 3 மணி வரைக்கும் லிவரோட இந்த டீடாக்சிபிகேஷன்ங்கிறது சிறப்பாக நடக்கும். அந்த சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த பிளிகியாவும் சப்போர்ட் பண்ணும். டைஜஸ்டிவ் ஹெல்த், ஓவரால் டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு புளிப்பு சுவை கொண்டது. அதே மாதிரி ஸ்கின் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்கு. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 பொருட்கள் இதுல இந்த 12 சேர்ந்து ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்டை கொடுக்குது. அதாவது எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஆரோக்கிய விடுதலை உடம்புக்கு கொடுக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட லிவிங் லாங்கும் இருக்கும், டையிங் ஏலியர் இல்லாம நீங்க வாழும் கடைசி நாள் வரைக்கும் ஆரோக்கியமா உங்க பேச்ச உங்க உடம்பு கேட்கிற மாதிரி நீங்க உடம்பு வச்சுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி சில விஷயத்த நீங்க கையில் எடுத்துக்கணும். நல்ல தூக்கம், நல்ல அமைதியான மனப்பாங்கு இது இருக்கணும். உடற்பயிற்சிங்கிறது அவசியம். உடல் உழைப்பு, உடற்பயிற்சிங்கிறது அவசியம். தூக்கம் இருக்கணும். நல்ல சாப்பாடு இருக்கணும். நம்ம உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியமான சாப்பாடு இருக்கணும். பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. சமைத்த உணவுகள் எடுக்கிறதுக்கு பதிலாக சில நேரங்கள்ல சமைக்காத பச்சை கறிகாய்கள் அதே மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. சுகர் அதிகமா இருக்கிற டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம்
100% தவிர்த்துருங்க. மது பழக்கம், புகை பழக்கத்தெல்லாம் தூர கட்டுங்க, ஓரம் கட்டுங்க. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. கூடவே இதே மாதிரி நல்ல நியூட்ரியன் ரிச் ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்க ஆரோக்கியத்துக்கான இன்சூரன்ஸா இது செயல்படும். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பவுச் இருக்கும். இதே மாதிரி பாக்ஸ்ல காமிச்சிருக்கிற மாதிரி பவுச் 5 பவுச் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல. இந்த ஒரு பவுச்சை 6 நாள் எடுத்துக்கணும். ஆனா முதல் முறை மட்டும் பெண்களா இருந்தா 12 நாளும், ஆண்களா இருந்தா 10 நாளும் எடுத்துக்கணும். ஒரு 10 பகுதியா பிரிச்சு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப பவர்ஃபுல், ரியலி பவர்ஃபுல். அதனால ஃபர்ஸ்ட் வந்து கம்மியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெகுலர் டோசேஜ் ஒரு பாக்கெட் 6 நாளைக்கு எடுத்துக்கணும். இதை பத்தி எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த காணொலியை யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அவங்க இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எப்போ எடுத்துக்கலாம்னா நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்த உடனே தண்ணி குடிக்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சோ ஒரு 30 நிமிஷம் கழிச்சோ கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். சுடு தண்ணி குடிச்சா கொஞ்சம் இன்னும் பெட்டர். நாள் முழுக்க தண்ணி நிறைய குடிக்கணும். டீ காஃபியை ஒரு 2 மணி நேரத்துக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஒரு கால் ஆல்கஹால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க மினிமம் ஒரு 12 மணி நேரம் கேப் கொடுங்க. தயவு செஞ்சு ஆல்கஹால் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஆனா இது எடுக்கும்போது நிறைய ரிசல்ட் என்னன்னா, ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியில வரதா பார்க்கணும். புகை பழக்கத்திலையும் மது பழக்கத்திலிருந்தும் இதை ரெகுலரா எடுத்துக்கிறவங்க வெளில வரதா பார்க்கணும். அதே மாதிரி நாள் முழுக்க தண்ணி நிறைய குடிக்கணும். பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதை குழந்தைகளுக்கு எட்டாத அளவில் வைங்க. என்ன சாக்லேட் மாதிரி இருக்கும், குளுக்கோஸ் பவுடர் மாதிரி இருக்கும். அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவங்க கண்ணில் கையில படாத அளவுக்கு உயரமான இடத்துல வைங்க. இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல பொட்டலம் பொட்டலம் மடிச்சு நீங்க போட்டு வச்சுக்கலாம். தேவையான எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி இது எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வேலை செய்யுது, ஆக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால ஹெட்ஏக் வரலாம், நுரையீரல் சுத்தம் பண்றதுனால கோல்டோ காஃபோ வரலாம். உங்க உடம்புல இருக்கிற கிருமிகளை நச்சுக்களை அழிக்கும் போது கொல்லும் போது, இப்ப கோவிட் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஜுரமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஒரு ஃபீவர் சில பேர் வரலாம். அது மாதிரி வயத்தை இது கிளீன் பண்ணும்போது பேதி ஆகலாம், டிசென்ட்ரி ஆகலாம். சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம். வாமிட்டிங் சென்சேஷன் வந்து வாயில வரல கூட எடுத்துருங்க. ஏன்னா உடம்புல இருக்கிற நச்சுக்கள் கழிவுகளை வெளில தள்ளுறதுக்கு தான் இது முயற்சி பண்ணும். ஸ்கின் வழியா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா ஸ்கின் வழியாவே வெளில போகும். சில பேருக்கு வந்து லோயர் பேக் பெயின் வரும். லோயர் பேக் பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா அதை வெளியில தள்ளும். அப்ப இயற்கையா இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கிறது, கால்கள் அதிர்ற மாதிரி, ஸ்கிப்பிங் விளையாடுற மாதிரி ஏறி இறங்கி ஓடி வந்தீங்க அதே மாதிரி இருந்ததுன்னா அந்த கிட்னி ஸ்டோன்றது வேகமா வெளில வரதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இதை எடுத்துக்கும் போது. அது மாதிரி சில நெஞ்செரிச்சல் வரத ஃபீல் பண்ணுவீங்க. எதனால அப்படின்னா, உடம்புல இருக்கிற அமிலத்தன்மையை குறைக்கும் போது அது வெளில தள்ளும் போது நெஞ்செரிச்சல் வர மாதிரி இருக்கும். இஞ்சி சாறு குடிக்கலாம், தண்ணி நிறைய குடிக்கலாம், பழைய சோறு நீர் ஆகாரம் குடிக்கலாம். இதெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கும். சில பேருக்கு பாடி பெயின், குறிப்பா இடுப்புக்கு கீழே நிறைய வர்றத பார்ப்போம். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு. காரணம் என்னன்னா, ரத்தம் உற்பத்தி ஆகிற இடம் நம்ம அங்க போய் இந்த ப்ராடக்ட் ஆக்டிவேட் ஆகும்போது, ஏய் நீ வேலை செய்யறதெல்லாம் போதாது, நல்லா வேலை செய்ய அப்படின்ட்டு அடிச்சு வேலை வாங்கும்போது கொஞ்சம் பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம பெண்களுக்கு 12 நாளாகவும் ஆண்களுக்கு 10 நாளாகவும் முதல் முறை இருக்கும்போது சஜஸ்ட் பண்றோம். மற்றபடி இதனால பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பாசிட்டிவான சைட் பெனிஃபிட் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இயற்கையான முறையில உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, ஆரோக்கியத்தை இது பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் ஆரோக்கியத்துக்காக நீங்க செய்கிற முதலீடு உங்களுக்கு பல லட்சங்கள், ஆக்சுவலி சில பேருக்கு கோடிகளை கூட காப்பாத்திருக்கு, கோடிகளை கூட தவிர்த்திருக்கு, கோடி செலவு கூட. இன்வெஸ்ட் டுடே, நாளைக்கு நிறைய செலவுகள் செய்யறத தவிர்த்துக்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த ஷேர் பண்ணல, அது உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. ரொம்ப செல்போன் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த ரேடியேஷன் பாதிக்குங்கிறது உண்மைதான். கூடிய வரைக்கும் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணாம வயர்டு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. ஃபோன் பேசும்போது சார்ஜ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா ஃபோன்ல ஒரு 20% கீழே இருந்ததுன்னா காதுக்கு பக்கத்துல வச்சுட்டு பேசாதீங்க. வேணா தூரத்துல வச்சு ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசுங்க. இதே மாதிரி சில விஷயங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யும்போது பெட்டரா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல்.